கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோபினுடைய சரித்திரத்திலே அந்த 1ஆம் அதிகாரத்திலே அந்த 21வது கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அதாவது கர்த்தருடைய நாமத்துக்கு அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். எப்பொழுது அப்படின்னா அவன் எல்லாவற்றையும் இழந்த பிறகு மிகவும் இழப்புகளுக்கு மத்தியில் அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவன் சொன்னான். தொடர்ந்து அவன் வாசிக்கும் பொழுது அவன் தேவனை பற்றி எந்த குறையும் அவன் சொல்லலை. அதாவது 10 வாசிக்கிறோம், தன் உதடுகளினாலே அவன் பாவம் செய்யலை, அவன் தேவனை பற்றி எந்த குறையும் சொல்லலை. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா இழப்புகளுக்கு மத்தியில் ஏன் கர்த்தரை அவன் மகிமைப்படுத்தினான் அப்படின்னா, நான் இழந்து போன எல்லாமே தேவன் கொடுத்தது. நான் இழந்து போனது எல்லாமே, நான் தோற்று போனது எல்லாமே, அது எல்லாம் தேவன் கொடுத்தது. எல்லாமே அது தேவனுடையது. அது தேவனுடையதாக இருக்கிறதுனால எனக்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லி அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அப்போ இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து நம்ம வாசிக்க முடியும், அவன் விசுவாசத்திலே அவன் உறுதியாக இருந்தான். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. அதாவது தேவன் யோபனுடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்பட்டார். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் கர்த்தரை துதிப்பதற்கு, கர்த்தருக்கு நன்றி சொல்லுவது, அப்போ தனக்கு உண்டான எல்லாமே, தன்னை விட்டு போனது எல்லாமே கர்த்தருடையது. அது கர்த்தர் கொடுத்தது. அதே கர்த்தர் எனக்கு மறுபடியும் தருவார். தேவன் கொடுத்ததை தேவன் எனக்கு திரும்பவும் எனக்கு தருவார் அப்படிங்கிற எண்ணம், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அந்த யோபுக்குள்ளே இருந்தனால தான் அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த பதில் கடைசியில் வாசிக்கும் பொழுது தேவன் அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் அவனை வெட்கப்படுத்தலை. அவன் மூலமாய் யோபு மூலமாக தேவன் சாத்தானை வெட்கப்படுத்தினார். இந்த நாட்களிலே நம்ம சில காரியங்கள் நம்ம இழந்திருக்கலாம், நம்ம வேதனைப்படுகிறோம், அதை குறித்து நம்ம சிந்திக்கிறோம், சில தோல்விகளை நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஆனால் ஒன்று நிச்சயம், எல்லாமே அது தேவன் கொடுத்தது. நிச்சயமாய் அதே தேவன் எனக்கு திரும்ப தருவார். என்னை விட்டு போன எல்லாமே, நான் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் எனக்கு திரும்ப தருவார், மறுபடியும் எனக்கு தருவார். அது மகிமை உண்டாவதாக. அந்த மாதிரி எண்ணத்தில் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே இழந்து போன எல்லாவற்றையும், தோற்று போன எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு திரும்ப தருவார். மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து ரெட்டிப்பான நன்மையை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் உங்களை உயர்த்தி உங்களுடைய விரோதியாக இருக்கிற சாத்தானை வெட்கப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபமனோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவன் ஆசீர்வதித்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.